பழனியில் இந்து சமய அறநிறுவனங்களின் தணிக்கைத்துறை பணியாளர் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநிலத் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக பிரிவில் திருக்கோவில்களின் எண்ணிக்கையும் வருமானமும் அதிகரித்துள்ளது. இதனால் பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரித்துள்ளது. 17 இணை ஆணையர் அலுவலகங்கள், 10 உதவி ஆணையர் அலுவலகங்கள், 120 ஆய்வாளர் அலுவலகங்களும் உள்ள நிலையில் அதற்கு நிகரான தணிக்கை பிரிவு உரிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் மற்ற திருக்கோவில் தணிக்கைத்துறை பணியாளர்களே நீண்ட தூரம் பயணித்து தணிக்கை பணியில் ஈடுபடுகின்றனர். எனவே உடனடியாக தமிழக முதல்வர் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தி தங்களது பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் இந்த புதிய தணிக்கை அலுவலகங்கள் மற்றும் அலுவலர்கள் நியமிக்க ஒவ்வொரு அறநிறுவனமும் ஆண்டுதோறும் சந்தாவாக தணிக்கை கட்டணம் செலுத்துகிறது. இந்த தணிக்கை கட்டணமானது ஆணையரின் பொது நிதியில் சேர்ந்து கொண்டே போவதாகவும் அந்த நிதியில் இருந்து புதிய அலுவலகங்கள் மற்றும் பணியிடங்களை உருவாக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். திருக்கோயில் எண்ணிக்கைக்கு ஏற்பவும் வருவாய் அதிகமானதற்கு ஏற்பவும் பல்வேறு பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. உதாரணமாக 17 இணை ஆணையர் அலுவலகமும் 10 உதவி ஆணையர் அலுவலகமும் 109 ஆய்வாளர் அலுவலகமும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு நிகரான தணிக்கை பிரிவில் இன்றளவும் எந்த ஒரு புதிய பணியிடம் ஏற்படுத்தப்படவில்லை. மேலும் இந்த துறையில் நீண்ட காலமாக பதவி உயர்வு வழங்கப்படாமல் உள்ளது. 19 மண்டல தணிக்கை அலுவலகங்களில் 4 அதிகாரிகள் மட்டுமே தற்போது பணிபுரிவதாகவும் இவர்கள் அனைவரும் கூடுதல் பொறுப்பாக மற்ற அலுவலகங்களில் பணிபுரிவதாகவும், எனவே மண்டல தணிக்கை அலுவலர், உதவி தணிக்கை அலுவலர் மற்றும் தணிக்கை கண்காணிப்பாளர் பணியிடங்களுக்கு உடனடியாக தகுதியான நபர்களின் பட்டியலை தயார் செய்து பதவி உயர்வு வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். இறுதியில் ஓய்வு பெற்ற முன்னாள் பணியாளர்களை பாராட்டினர். ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சம்பத், துணைத் தலைவர் செல்வகுமார், பொருளாளர் விஜயமுத்து மணிவாசகம், இணைச் செயலாளர்கள் ரேவதி பிரியா, சந்திரசேகர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.